எங்களுடைய குடும்ப உறுப்பினரும் நல்ல முதன்மையாக அண்டை நாட்டை எடுத்தவருமான திருமலை காயத்ரி அவர்களே மற்றும் இருக்கும் அத்துணை சகோதர சகோதரிகள் பெற்றோர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மாலை நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு நேரம் ஆகின்றபடியால் ஓரிரு வார்த்தைகளை மட்டும் நான் உங்களுடைய பரிந்து விளக்கிக்கொண்டேன். நான் இந்த அரங்கிற்கு புதிதல்ல, சஸ்திரத்திலும் புதிதல்ல. நேற்று கூட ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு இசை நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டுருந்தாங்க, நான் வந்துட்டு போனேன். அதனால் இதில் நான் பேட்ரோனாகவும் இருக்கிறேன் சத்சங்கத்தில். அதனால் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் உங்களிடம் கூறி விடுவிருக்கின்றேன். இன்றைக்கு நாட்டியம் ஆடிய சரக பூஜையில் மிக பிரமாதமாக ஒழித்த குமாரி கிருத்திகா, மானசா, கிரண்யா, ஹரி நால்வரும் மிக சிறப்பாக ஆடினார்கள். அந்த குழந்தைகள்லாம் எப்படி ஆகணும் நல்லா இருக்கும். ஆனால் சிறப்பு ஆடும்பொழுது இன்னும் சிறப்பு சேர்ப்பது போல் ரொம்ப பிரமாதமாக ஆடினார்கள். இது இதனுடைய முதல் ஸ்டேஜ், சரகை பூஜைங்கிறது முதல் ஸ்டேஜ். இது அடுத்த ஸ்டேஜ் அரங்கேற்றத்துக்கு போகணும். இந்த அரங்கேற்றத்துக்கு போய் அதுக்கப்புறம் எல்லா ஸ்டேஜையும் நம்ம ஆடுறாப்புல இருக்கணும். போன வாரம் கூட எங்களுடைய சுந்தரநாயர் கோயிலில் 3 குழந்தைகள் இந்த சரகை பூஜையில் அடுத்து அதே மாதிரி இன்றைக்கு 4 குழந்தைகள் இங்கே ஆடிருக்கு. ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து நமது அந்நிய நாட்டில் திருமலை காய்ச்சல் வந்துட்டாங்கன்னு வாரம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துவதோடு அடிக்கடி அரங்கேற்றத்துக்கும் ஏற்பாடு செய்வது நான் தாழ்மையை கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களுக்கு அந்த என்ன உதவி செய்வதற்கும் நாங்கள் காத்திருக்கணும் என்று சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். இன்றைய இந்த சரகை பூஜையில் ஆடிய அந்த குழந்தைகள், அவங்களுடைய பெற்றோர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆசைகள். ஏன்னா பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் குழந்தைகள் இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்டேஜில் ஆட முடியாது. குரு எவ்வளோ முக்கியமோ அதே போல் அந்த பெற்றோர்களையும் அந்த குழந்தைகளுக்கு முக்கியம். ஏன்னா ஆட்சி கொண்டு வருவது, ஸ்கூலுக்கு போகிறது, படிக்கிற நேரத்தை ஒதுக்கி டான்ஸுக்கு தனியாக பண்ணுறது, இந்த மாதிரிலாம் செய்யணுங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு காலகட்டம். அதில் பாக்கி உள்ள பெற்றோர்களும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் பரதநாட்டியமோ இசையோ அல்லது பாக்கியங்களோ சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு செய்யுங்க. அந்த குழந்தைகளை நல்ல ட்ராக்கில் கொண்டு விடணும். இல்லைன்னா ட்ராக் மாதிரி போனீஷர் ஆக்சிடென்ட் மட்டும் ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் நல்ல ட்ராக்கில் குழந்தைகள் வரணும்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நான் நல்லா ஏற்படுத்தி தாழ்மையை போட்டுக்கொள்கிறேன். இன்றைய இந்த பக்கவாத்தியம் ரொம்ப பக்கவாத்தியமாக இருந்தது. இவங்கெல்லாம் அந்நிய நாட்டியாருடைய ஆஸ்தானத்தில் கூட அதை சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுகின்றேன். இதில் இன்னைக்கு நம்ம இதில் ரொம்ப பிரமாணமாக காயத்ரி வெங்கட்ரமணி அவர்கள் இன்றைய தினம் நெட்டோங்கம் செய்தார்கள். அதை தொடர்ந்து பெரியவங்க ஸ்ரீராம் அவர்கள் ஓட்டல் ரொம்ப பிரமாதமாக பாடினார். நம்ம ஸ்ரீதர் பாண்டியன் அவர் திரையில் ரொம்ப வேண்டிய பேர் வந்துருக்கு. அவர் காஞ்சி காமங்குடி பீடத்தினுடைய ஆஸ்தானத்தை மட்டும் இல்லை, அந்நிய நாட்டியாளர்களையும் ஆஸ்தானம் பண்ணுறாங்க. அதனால் ஸ்ரீதர் பாண்டியன் மிக அற்புதமான இந்த நிகழ்ச்சிகள் முதல் அதை தொடர்ந்து ஸ்ரீமதி துர்கா கணேஷ் அவர்கள், வயலின் திரு ஜெயகிருஷ்ணன் அவர்கள், ஜெயகாந்தன் அவர்கள் பெருசும் நல்லா ரொம்ப பிரமாணமாக பண்ணார். அதே போல் நம்ம கான்பேரிங் அவங்களுடைய ஆஸ்தானம் இருக்கும். எவ்வளோ நிகழ்ச்சிகள் எவ்வளோ இருந்தாலும் எல்லாருக்கும் நிகழ்ச்சிக்கு அந்நிய நாட்டில் மட்டும் இல்லை, என்னுடைய நிகழ்ச்சிகளுக்கும் நிறையா அவங்க கான்பேரிங் பண்ணுறாங்க. ஏன்னா மைத்ரை ராஜகோபாலம் கான்பேரிங் பண்ணாலும் அது ஒரு தனி விசேஷம். அன்றைக்கி லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் அவங்க விட இந்த மேடை எங்கே இருக்காங்க, நல்லா ரொம்ப பிரமாதமாக காம்பேரிங் பண்ணுறாங்க. எங்களோட லயன்ஸ் கிளப் கூப்பிடணும்னு சொன்னார். அவங்க நம்பரை கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் அவங்க கூப்பிடுவாங்க. அதனால் அவங்க காம்பேரிங் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதே போல் இந்த எஸ்ஆர்டி சிலிண்டர் மற்றும் இங்கே வீடியோ ஆடியோ எடுத்தவங்க மற்றும் இந்த மைக்
மைக் செட்டு எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த அன்னை நாட்டாளியா கடந்த 10-12 ஆண்டுகளாக சென்னையில் நடந்துட்டு அதுக்கு முன்னாடி மதுரை பெற்று மதுரையுடைய 8 ஆண்டுகள் மதுரை பெற்று அவங்க காயத்ரிக்கு திருமணம் நடத்த முன்னிட்டு எங்கள் மணிப்பாளையத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கூடிய அவங்களுக்கு நல்லா ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுல எனக்கு அது ஒரு பாக்கியம் இருக்குன்னு சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். இது ஏற்றத்தை இன்னும் வந்துடணும் இல்லைனாலும் பரவாயில்ல. அவங்களுடைய பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு எல்லாருடைய பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு எல்லாருமா சேர்ந்து அவர் காயத்ரி ரொம்ப திறம்பட இந்த குழந்தைகள்லாம் சொல்லி கிட்டத்தட்ட 100-150 குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு மேலும் மேலும் நல்ல பேரும் புகழும் கிடைக்க எல்லாம் இறைவனை வேண்டிக்கொண்டு எல்லாரும் இங்கே பயின்று கொண்டிருக்கிற மாணவர்கள் அத்தனை பேரும் டாக்டர் பாபனா மாதிரி முதன்மை மாணவர்கள் சொல்லிக் ஆசைப்படுகின்றேன். வணக்கம். ஜெயசங்கர கலாரசங்கர். அவருடைய வாழ்த்துக்கள் நம்முடைய குழந்தை செல்வங்களுக்கான வெற்றிக்கு வேர். அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை சொல்லி இந்த தருணம் மெய்சிலிருக்கும் தருணம். இந்த சலங்கை பூஜை நாட்டிய நிகழ்வின் வெற்றிக்கு பின்னணியில் நிற்கும் குருவிற்கு மரியாதை செய்யும் தருணம். பெற்றோர்கள் அனைவரும் இந்த மேடையில் இந்த சலங்கை பூஜை நாட்டிய நிகழ்வை இவ்வளவு சிறப்பாக செய்திருக்கின்ற குழந்தைகளை அங்கீகரிக்கின்ற தருணம். செல்வி கிருத்திகா, செல்வி மானசா, செல்வி ஹிரண்யா மற்றும் செல்வி ஹரிணி. మేడం సార్ మేడం కొంచెం మేడం మైక్ ఉందా சார் நல்லா கிட்ட வாங்க சார். ஓகே ஓகே
கண்மணிகள், வெற்றிக்கு உற்ற துணையாய் இருந்த பக்கவாத்திய கலைஞர்களுக்கு சிறப்பு செய்ய வேண்டிய தருணம். 4 பேர் மூவ் பண்ண வச்சோம் மேம். இன்னும் பண்ணுங்க ரெடி. வாய்ப்பாட்டு பிரியங்கா ஸ்ரீராம் அவர்கள், அவர்களுக்கு சிறப்பு செய்ய திரு ஈஸ்வரானந்த் அவர்கள். மிருதங்கம் வாத்திய கலைமணி ஸ்ரீதர் பாண்டியன் அவர்கள், அவர்களுக்கு சிறப்பு செய்ய ஆன்மீக சேனல் ஐயா சுவாமிநாதன் அவர்கள். வயலின் திருமதி துர்கா கணேஷ் அவர்கள், அவர்களுக்கு சிறப்பு செய்ய டாக்டர் கலா கார்த்திகேயன் அவர்கள். திரு ஜெயகாந்தன் அவர்கள், அவர்களுக்கு சிறப்பு செய்ய திரு ஈஸ்வரானந்த் அவர்கள். உடை மற்றும் ஒப்பனை திரு தமிழரசு அவர்கள், அவர்களுக்கு சிறப்பு செய்ய ஆன்மீக சேனல் ஐயா திரு சுவாமிநாதன் அவர்கள். எடுப்பீங்களா சார்? சார் எனக்கு ரொம்ப கஷ்டம் இப்போ என்னுடைய நிலவரம் அப்படி. என்னாச்சு? அப்போ என்ன கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி என்ன எப்படி சொல்லிடுவாரு, இன்னும் ஒரு ஷாப் தானே அப்படி எப்படி. இந்த நிஜங்களை நிழலாக்கி நம் நினைவுக்கு வருத்தளிக்கும் ஸ்டில்ஸ் அண்ட் வீடியோஸ் மாதர் ஸ்டுடியோவை சார்ந்த நண்பர்கள், அவர்களுக்கு சிறப்பு செய்ய டாக்டர் கலா கார்த்திகேயன் அவர்கள். ஒலி மற்றும் ஒளி அமைப்பு விஷால் சவுண்ட் சர்வீஸை சார்ந்த நண்பர்கள், அவர்களுக்கு சிறப்பு செய்ய திரு ஈஸ்வரானந்த் அவர்கள். காம்பேரிங் திருமதி மைத்ரேயி ராஜகோபாலன் அவர்கள்.
இந்த சலங்கை பூஜை நாட்டிய நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னார். இதற்கு பின்புலத்தில் எண்ணிலடங்காதவர்களின் உச்ச துணையும் உதவியும் இருந்திருக்கிறது என்பதை எல்லோராலும் உணர முடியும். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்கு காரணமானவர்களுக்கு நன்றி தெரிவிக்க மடிப்பாக்கம் ஸ்ரீ அன்னை நாட்டியாலயா கடமைப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சி எந்த தாங்கு தடையும் இல்லாமல் இவ்வளவு சிறப்பாக நடைபெற்றதற்கு மூல காரணம் இறைப்பொருள் அல்லால் வேறொன்றுமில்லை. அந்த வகையில் மேலான இறைப்பொருளுக்கு எங்களுடைய வணக்கங்களை உரித்தாக்கி எங்களோடு அருவமாக தொடர்ந்து வருகிற திரு வெங்கட்ரமணி அவர்களுக்கும் எங்களது அர்ப்பணத்தை இந்த மேடையில் உரித்தாக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக எங்களது அழைப்பை ஏற்று வருகை புரிந்து இத்தனை நேரம் இந்த கண்மணிகளின் நாட்டிய நிகழ்வையும் வாழ்த்தரங்கத்தையும் சிறப்பு செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு ஈஸ்வரானந்த் அவர்கள், டாக்டர் கலா கார்த்திகேயன் அவர்கள், ஆன்மீக செம்மல் ஐயா திரு சுவாமிநாதன் அவர்கள் மூவருக்கும் மடிப்பாக்கம் ஸ்ரீ அன்னை நாட்டியாலயா சார்பாக மனமார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வில் எங்களுக்கு ஊற்ற துணையாய் தோள் கொடுத்து நின்ற பக்கவாத்திய கலைஞர்கள் பிரியங்கா ஸ்ரீராம், திரு ஸ்ரீதர் பாண்டியன், திருமதி துர்கா கணேஷ், திரு ஜெயகாந்தன் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை இந்த மேடையிலே பதிவு செய்து கொள்கிறோம். இந்த குழந்தை செல்வங்களை இவ்வளவு அழகாக நமக்கு வெளிக்காட்டிய ஒப்பனை கலைஞர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒலி அமைப்பில் எங்களுக்கு உறுதுணையாய் நின்ற விஷால் சவுண்ட் சர்வீஸ், ஸ்டில்ஸ் அண்ட் வீடியோஸில் எங்களோடு தொடர்ந்து பயணிக்கின்ற மதர் ஸ்டுடியோவை சார்ந்த நண்பர்கள், பத்திரிகை வடிவமைப்பில் எங்களுக்கு ஊற்ற துணையாயிருக்கும் ராஜ் கிராபிக்ஸை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் மடிப்பாக்கம் ஸ்ரீ அன்னை நாட்டியாலயா தன்னுடைய நன்றிகளை உரித்தாக்குகின்றது. இது மட்டுமல்லாது இந்த நாட்டிய நிகழ்வுக்கு இந்த 4 குழந்தைகளின் பெற்றோர்களுக்கும் குரு திருமதி காயத்ரி வெங்கட்ரமணி அவர்களின் தனிப்பட்ட முறையிலும் மடிப்பாக்கம் ஸ்ரீ அன்னை நாட்டியாலயா சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் பெயர் சொல்லி நன்றி தெரிவிக்க வேண்டிய கடமை இருக்கிறது என்றாலும் காலம் கருதி உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறது மடிப்பாக்கம் ஸ்ரீ அன்னை நாட்டியாலயா. நன்றி, வணக்கம்.